ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 4ஆம் பத்து முதல் திருமொழி 7ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக ஸ்ரீவில்லிபுத்தூரை அடைகிறோம். ஒரே பெரியாழ்வார் 2 குழுக்களாக பிரிந்து விட்டார். முதல் குழு பெருமாளை சேவிக்க விருப்பம், 2வது குழு பெருமாளை ஞானக்கண்ணால் சேவித்தோங்கிற ஆனந்தம். இரண்டையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். இப்ப 7வது பாசுரம். இவாளுக்கு என்ன ஆசைன்னா பெருமாளை சங்கு சக்கரத்தோடு சேவிக்கணுமா. நல்லா சங்கு சக்கரம் பிரகாசிக்கணும். சங்கு பார்த்தா வெள்ளை விழி சங்காச்சே, அப்படியே வெள்ளை வெள்ளையர்னு பளிர்னு சங்கநாதத்தோடு அது நன்றாக ஒளி வீசணும், ஒலி எழுப்பணும். சக்கரம் பளபளன் மின்னணும், தன் வெப்பத்தை உமிழணும். இப்படி சங்கு சக்கரத்தோடு பெருமாளை சேவிக்கணும். இது இவ ஆசை. அவ சொன்னா நாங்க சேவிச்சுட்டோமேன்னா எங்கன்னு கேட்டா, அதுவா மகாபாரத போர்க்களத்துல குருக்ஷேத்திரத்துல இந்த சக்கரமும் ஒளி வீசியது. சங்கையும் எடுத்து நாதம் பண்ணா. சங்கு சக்கரம், சக்கரத்தின் ஒளி, சங்கின் ஒலி ரெண்டையும் கேட்கும் இடம் எதுன்னா குருக்ஷேத்திரம், மகாபாரத போர்க்களம். அங்கே சேவிச்சோன்னு பதில் சொல்றா. அதான் 7வது பாசுரம். வெள்ளை விழிசங்கு வெஞ்சுடர் திருச்சக்கரம் ஏந்து கையன் உள்ள இடம் வினவில் உமக்கு இறை வம்மின் சுவடு உரைக்கேன் வெள்ளை புறவி குறக்கு வெல்கொடி தேர்மிசை முன்பு நின்று கள்ள படைத்துணையாகி பாரதம் கை செய்ய கண்டாருளர். வெள்ளை விழிசங்கு வெஞ்சுடர் திருச்சக்கரம் ஏந்து கையன் உள்ள இடம் வினவில் உமக்கு இறை வம்மின் சுவடுரைக்கேன் வெள்ளை புறவி குறக்கு வெல்கொடி தேர்மிசை முன்பு நின்று கள்ளப்படை துணையாகி பாரதம் கை செய்ய கண்டாருளர். இப்போ முதல் குழு கேட்கறா, நாங்க பெருமாளை சேவிக்கணும், எப்படி? சக்கரத்தோடும் சங்கோடும் சேவிக்கணும். எப்படிப்பட்ட சங்கு? வெள்ளை விழி சங்கு. இதைத்தான் அப்படியே திருப்பாவை 6ஆம் பாட்டுல ஆண்டாள் பயன்படுத்தினா. புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. பெரியாழ்வார் பாசுரம் வெள்ளை, வெண்மை நிறம் கொண்டது, சத்துவகுணத்தை வளர்க்கக்கூடிய வெண்மை நிறம் கொண்டது. அப்படி பால் போல் வெளுத்திருக்கும் பாலன்ன வண்ணத்து பாஞ்சஜன்யம். அந்த வெள்ளை விழி, விழினா அழைப்பதுன்னு அர்த்தம். அந்த சங்கநாதம் இருக்கே, பெருமாள் சங்கூதறது எதுக்காகன்னா, நாம என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம் சங்கநாதம்னு. பகவான் சங்கநாதம் செய்வது என்னை அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கிறவாள்லாம் வாங்கோ, அதை பாருங்கோ, நாராயணன் வந்திருக்கேன், என்னுடைய திருமேனி அழகை உங்களுக்கு விருந்து படைக்க வந்திருக்கிறேன். யாருக்கெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கோ, விழித்தல்னா அழைத்தல்னு அர்த்தம். வெள்ளை வெண்மை நிறம் கொண்ட, வெண்மை நிறத்தால் குறிப்பிடப்படும் சத்துவகுணத்தை தூண்டக்கூடிய, விழி விழித்து அழைக்கக்கூடிய, பக்தர்களே பெருமாளை அனுபவிக்க வாங்கோன்னு கூப்பிடக்கூடிய சங்கு. இடது மேல் திருக்கரத்துல பாஞ்சஜன்ய சங்கை ஏந்திண்டு வெஞ்சுடர் திருச்சக்கரம், வலது மேல் திருக்கரத்துல வெஞ்சுடர், வெம்னா வெப்பம் மிக்க, அப்படியே தீய உமிழ வேண்டும். சுடர், சுடர் என்றால் தீ, நெருப்புன்னு அர்த்தம். வெஞ்சுடர் வெப்பம் மிக்க நெருப்பை உமிழக்கூடியதான சக்கரம் அவருடைய சுதர்சன சக்கரம். இதை வலது மேல் திருக்கரத்திலே ஏந்து கையன், ஏந்து ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய, தாங்கி கொண்டிருக்கக்கூடிய, கையன்னா கைகளை கொண்டவன் அர்த்தம். ஆக இந்த பக்கம் வெள்ளை நிறம் கொண்டதும் விழிக்கக்கூடியதுமான சங்கை ஏந்தின் இருக்கார். இந்த பக்கம் உஷ்ணம் வெப்பம் மிக்கதுமான, ஒளி மிக்கதுமான சக்கரம் சுதர்சனத்தை ஏந்தி கொண்டிருக்கிறார். இந்த ஏந்து கையன் உள்ள இடம் வினவில். யாராவது கேட்கிறீர்களா? உள்ள இடம், இந்த பெருமாள் இப்ப எங்க இருக்கார்? உள்ளனா இருக்கின்ற, இடம்னா பிளேஸ். உள்ள இடம், எந்த இடத்தில் பெருமாள் இருக்கார்? வினவில், வினவுதல்னா விசாரித்தல்னு அர்த்தம். பெருமாள் எங்க இருக்கார்? வினவில். யாராவது விசாரிக்கிறீர்களா? விசாரித்தால் உமக்கு, உங்களுக்கு, இறை, இறைனா கொஞ்சம்னு அர்த்தம். இந்த இடத்துல, இந்த இடத்துல இறைனா இறைவன் அர்த்தம் இல்ல. உமக்கு இறை, உங்களுக்கு கொஞ்சம் சொல்றேன். எப்படி? வம்மின், வம்மின்னா வாருங்கள்னு அர்த்தம். உமக்கு இறை, கொஞ்சம் வாங்கோ, வம்மின் வாருங்கள், சுவடு உரைக்கேன். சுவடுனா அடையாளம்னு அர்த்தம். உரைக்கேன்னா உரைக்கிறேன், சொல்கிறேன்னு அர்த்தம். உள்ள இடம் வினவில். இந்த சங்கு சக்கரம் ஏந்திய பெருமாள் எங்க இருக்காருன்னு வினவில் கேட்டா சொல்றேன். ஏன்னா பகவத் விஷயத்த இன்ட்ரெஸ்ட் இல்லாதவாளுக்கு சொல்லக்கூடாதும்பா. நம்ம அது ஒரு சிலர் நம்ம பார்ப்போம், யாருக்கா இருந்தாலும் அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பா. நம்ம கேட்டாலும் கேட்காட்டாலும் இலவச அறிவுரை கொடுத்துட்டே இருப்பா.
உண்மையில ஒசத்தியான விஷயத்தெல்லாம் அந்த மாதிரி சொல்லப்படாது. ஒருத்தர் விருப்பப்பட்டு வந்து கேட்டால் மட்டும்தான் அவருக்கு சொல்லணும். விருப்பமே இல்லாத வாழ்க்கை நாம பாட்டுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தோம்னா அப்புறம் சொல்ற விஷயத்துக்கு மதிப்பு இல்லாம போயிடும். அதனால வினவில் உங்களுக்கு உண்மையா பெருமாளை சேவிக்கணும்னு ஆசை இருந்து வினவில் கேட்கிறீர்களா? உமக்கு இறை உங்களுக்கு கொஞ்சம் வம்மின் வாங்கோ சுவடு உரைக்கேன். சுவடுன்னா அடையாளம், அடையாளம் சொல்கிறேன், சுவடு உரைக்கேன் அப்படின்னு முதல் குழு சொன்னா அடையாளம் சொல்றோம். இவா சொன்னா நாங்க பெருமாளையே சேவிச்சுட்டோமேன்னா, எங்கப்பா சேவிச்சீங்க? ஆமா, வெள்ளை புரவி அர்ஜுனனுக்கு தேரோட்டியா பார்த்த சாரதியாக மகாபாரதம் குருக்ஷேத்திர போர்க்களத்துல வந்து அமர்ந்தானே, அங்க அவனுடைய சங்கு ஒலித்தது, அவனுடைய சக்கரம் பிரகாசித்தது, அந்த சக்கரத்தின் ஒளியால் சூரியனையே மறைத்தானே, இந்த சங்க நாதத்தால் கௌரவர்களின் இதயத்தை பிளந்தானே, இது எல்லாத்தையும் நாங்க பார்த்தோம். எங்க குருக்ஷேத்திர போர்க்களத்துல. யாரா இருந்தான்? பார்த்த சாரதியா. எப்படிப்பட்ட தேர் ஓட்டினா? வெள்ளை குதிரை பூட்டிய தேரதான் வெள்ளை புரவி. புரவினா குதிரைன்னு அர்த்தம், வெள்ளை புரவினா வெள்ளை குதிரைன்னு அர்த்தம். அர்ஜுனன் இருக்கானே பெரிய வீரன், வெள்ளை குதிரை பூட்டின தேர்ல போவானா. என்ன காரணம்னா அந்த குதிரைக்கு சின்ன காயம்பட்டாலும் தெரிஞ்சிடும், வெள்ளை குதிரையாச்சே, சின்ன காயம்பட்டாலும் தெரிஞ்சிடும். அந்த குதிரைக்கு காயம்படாதபடி சண்டை போடுவானா. அதாவது அர்ஜுனனை எதிர்த்து ஒருத்தன் சண்டை போடுறான்னா அவன் அர்ஜுனனை அடிக்க முடியாதுன்னு இல்லை, அர்ஜுனனோட குதிரையை கூட அடிக்க முடியாது, அந்த அளவுக்கு சண்டை போடுவான். எப்படின்னா அதான் நம்ம பார்த்த சாரதி முன்னாடி இருக்காரு, இவர் காப்பாத்திடுவார். உடனே நாம டவுட் கேட்போம், அப்புறம் எப்படி பீஷ்மருடைய அம்பு பெருமாள் மேல பட்டுது இதெல்லாம் சொல்றோமேன்னா அது லீலை தனியா வச்சுக்கோங்க. பொதுவா அவன் சண்டை போடும்போது அந்த குதிரைக்கு கூட காயம் ஏற்படாத அளவுக்கு வெள்ளை வெளியேர்னு வெடுப்பா இருக்கக்கூடிய குதிரை, அதான் வெள்ளை புரவி. குரக்கு வெல்கொடி, குரக்குனா குரங்கு, அதாவது ஹனுமான். வெல்கொடினா வெற்றி கொடி. அந்த அர்ஜுனனுடைய தேருக்கு மேல ஒரு வெல்கொடி வெற்றி கொடி பறக்கும். அதுல பார்த்தா குரங்காகிய ஹனுமான் அமர்ந்திருக்கிறார். வெள்ளை புரவி, குதிரை வெளுப்பா இருக்கு, கொடியில பார்த்தா குரங்காகிய ஹனுமான் இருக்கார். இப்படிப்பட்ட தேர்மிசை முன்பு நின்று, தேர்மிசைனா அந்த தேருக்கு மேலே, முன்பு நின்றுனா அர்ஜுனனுக்கு முன்னாடி கிருஷ்ணன் இருந்தான்னு அர்த்தம். அதாவது அர்ஜுனனை யாரும் அடிக்காதபடி, அவன் மேல ஏதாவது தப்பி தவறி அம்பு வந்தாலும் அதை அன்போடு தான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி தேர் மிசை, அந்த தேருக்கு மேலே முன்பு நின்று, அர்ஜுனனுக்கு முன்பு. இந்த இடத்துல நின்றுன்னா உடனே நின்றுட்டே தேரோட்டினார்னு அர்த்தம் இல்லை, அங்கே நிலைத்திருந்துன்னு அர்த்தம். அர்ஜுனனுக்கு முன்னாடி பார்த்த சாரதியாக விளங்கி, கள்ளப்படை துணையாகி, படைனா பாண்டவ சேனை, படை துணையாகி, பாண்டவ சேனைக்கு துணையா இருந்தான். ஆனா எப்படின்னா கள்ள துணையாகி, கள்ளத்தனமா திருட்டுத்தனமா துணையா இருந்தானோ. நான் கிருஷ்ணன் என்ன சொல்லிட்டான், நான் போர்ல பங்கேற்க மாட்டேன், ஆயுதமே எடுக்க மாட்டேன் எல்லாம் சொன்னாலும் சக்கராயுதத்தால சூரியனை மறைக்கிறது. அப்புறம் பீஷ்மரை நோக்கி ஆயுதம் எடுத்து நடந்து போறது, இது பீஷ்மரோட சபதத்தை மெய்ப்பிக்கிறேன்னு. இது போல கர்ணன் நாகாஸ்திரம் போடுறானா அப்படியே தேர கீழே தள்ளுறது. இது போல எத்தனையோ விஷயங்கள் பண்ணா இல்லையா. இப்படிப்பட்ட மாயங்கள்லாம் பண்ணக்கூடிய படைத்துணை இல்ல, கள்ளப்படைத்துணை. கள்ளத்தனமா எனக்கு ஒண்ணும் தெரியாதே, நான் வெறும் டிரைவர் தானே சொல்லிண்டே கள்ளத்தனமா ரகசியமா படைத்துணையாகி இவாளுக்கு துணையாகவும் இருந்து பாரதம் கை செய்த, பாரதம் என்றால் மகாபாரத யுத்தம். அந்த மகாபாரத யுத்தத்திலே கை செய்யனா அணிவகுக்கன்னு அர்த்தம். அதாவது இந்த ரெண்டு பக்கமும் சேனை இருக்கு பாருங்க, அதுல பாண்டவ சேனையை கை செய்ய என்றால் அணிவகுத்து நிறுத்த. கிருஷ்ணன் தான் சொல்றான் இந்தந்த வியூகத்துல நிறுத்து. இல்லையே, பலம் பீமாபிரக்ஷிதம்னு ஸ்லோகம் இருக்கே, பீமன் தான் அணிவகுத்தான், அது சும்மா எல்லாம் கிருஷ்ணன் தான் பண்ணான். அதான் கை செய்ய, பாரதம் கை செய்ய, சேனையெல்லாம் அணிவகுத்து நிறுத்தினான். கண்ணனே அணிவகுத்து நிறுத்தி அந்த யுத்தத்தையும் நடத்தி வைக்க கண்டாருளர். குருக்ஷேத்திரத்துல பார்த்த சாரதியை சேவிச்சவார்காளே நாங்க சேவிச்சோமே. அதனால நீங்கள் சொல்லக்கூடிய சங்கு சக்கரம் பிரகாசிக்கக்கூடிய பெருமாளை பார்த்த சாரதியா சகோஷோ தர்த்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வியதாரயத்துன்னு சங்கநாதத்தால் கௌரவர்களின் இதயத்தை பிளந்தான், சக்கரத்தால் சூரியனை மறைத்தான். சங்கு சக்கரம் பிரகாசிக்கும் பெருமாளை குருக்ஷேத்திரத்துல சேவிச்சுட்டோம். வெள்ளை குதிரையும் அனுமன் கொடியும் கொண்ட அர்ஜுனனுடைய தேரிலே அவனுக்கு முன்னாடி இருந்து கொண்டு கள்ளத்தனமா படைத்துணையும் செய்து அந்த சேனையும் அணிவகுத்தானே, அந்த கண்ணனை கண்டோம் என்பது இவர்கள் சொல்லக்கூடிய பதில். வெள்ளை விழிசங்கு வெஞ்சுடர் திருச்சக்கரம் ஏந்து கையன் உள்ள இடம் வினவில் உமக்கு இறை வம்மின் சுவடு உரைக்கேன். வெள்ளை புரவி குரக்கு வெல்கொடி தேர்மிசை முன்பு நின்று கள்ள படைத்துணையாகி பாரதம் கை செய்ய கண்டாருளர். வெள்ளை விழிசங்கு வெஞ்சுடர் திருச்சக்கரம் ஏந்து கையன் உள்ள இடம் வினவில் உமக்கு இறை வம்மின் சுவடுரைக்கேன். வெள்ளை புரவி குரக்கு வெல்கொடி
தேர்மிசை முன்பு நின்று கள்ளப்படை துணையாகி பாரதம் கை செய்ய கண்டாருளர். பாசுரத்தின் திரண்ட பொருள்: வெள்ளை நிறம் கொண்ட அடியார்களை வாருங்கள்னு அழைக்கக்கூடிய பாஞ்சஜன்ய சங்கையும், வெப்பம் மிக்க சுடர்களை நெருப்பை உமிழக்கூடிய சக்கரத்தையும் கையிலே ஏந்தியவன் அந்த பெருமாள் எங்கே இருக்கிறார் என்பதை அறிய யாராவது விருப்பம் கொண்டிருக்கிறீர்களா? வாங்கோ, அடையாளம் சொல்றேன். என்னன்னா, வெள்ளை குதிரையும் குரங்கு கொடியும் கொண்ட அர்ஜுனனுடைய தேரிலே அவனுக்கு முன்னாடி கள்ளத்தனமா படைக்கு துணை செய்து சேனையும் அணிவகுத்தானே அந்த பார்த்த சாரதியாக கண்டவர்கள் உள்ளார்கள். இது திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்: Is anybody interested to have darshan of the Lord who carries the disc and conch in his hands? If so, yes, we have seen the Lord as Parthasarathi in the battlefield of Kurukshetra, driving the chariot of Arjuna in front of him, which is driven by the horses which are of white color, and Hanuman flying in the victorious flag above the chariot. We saw Krishna as the secret helper of the army and the convener of the army என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்திலும் கேள்வி பதில் தொடரும். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். வெள்ளை விழி சங்கு வெண்சூடர் திருச்சக்கரம் ஏந்து கையம். வெள்ளை விழி சங்கு வெண்சூடர் திருச்சக்கரம் ஏந்து கையம். உள்ள இடம் வினுவில் உமக்கிறைவம் சுவடுரைக்கேன். உள்ள இடம் வினுவில் உமக்கிறைவம் சுவடுரைக்கேன். வெள்ளை புறவி குறக்கவல் கொடி தேர்மிசை முன்பு நின்று. வெள்ளை புறவி குறக்கவல் கொடி தேர்மிசை முன்பு நின்று. கள்ளப்படை துணை ஆகி பாரதம் கைசெய்ய கண்டார் உள்ளார். கள்ளப்படை துணை ஆகி பாரதம் கைசெய்ய கண்டார் உள்ளார்.